மிக ஒரு அருமையான பதியம். ஞானசம்பந்த பெருமான் இந்த பதிகத்தை திருவானைக்காவிலே பாடி ஜம்புகேஸ்வர பெருமானுடைய அந்த திருவருளை பெற்றிருக்கிறார் என்று சொன்னால், நாமும் ஏதோ நமக்கு தெரிந்த வகையிலே இன்றைய தினம் நம்மை வாட்டி வதைக்கக்கூடிய இந்த வெயிலின் கொடுமையில் இருந்து சற்றே நீங்கும் பொருட்டாக இந்த பதியத்தை நாம் விண்ணப்பம் செய்திருக்கின்றோம். இது பஞ்சபூதங்களிலே நீர்த்தலமாக இருக்கக்கூடிய அந்த தலத்தினுடைய பதிகம். இதுல நிறைய கருத்துக்களை எல்லாம் ஞானசம்பந்த பெருமான் நமக்கு இந்த வேதங்கள் எல்லாம் சொல்லாத ஒரு வழியினை இந்த பதியத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறார். வேதங்கள் எல்லாம் இறைவனை புகழ்ந்து புகழ்ந்து பாடுகிறது. அப்படி புகழ்ந்து பாடுவதனாலே இறைவன் மகிழ்ந்து அந்த வேதத்தின் பயனை அந்த பாடுகிறவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் இறைவன் மகிழ்ந்து கொடுக்கிறார். இப்போ நம்முடைய அருளாளர் பெருமக்கள் எல்லாம் வேதத்தின் சாரத்தை இந்த திருமுறையிலே நமக்கு காட்டி சென்றுள்ளார்கள். நமக்கெல்லாம் ஒரு செல்வம் வேண்டும் என்று சொன்னால் அந்த செல்வத்துக்கு வேதத்தின் அடிப்படையிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த வேத ஆகமத்தின்படி ஒரு வேள்வியை செய்தால் அந்த பயன் நம்மை வந்து அடையும். அவ்வளவுதான். அது எப்ப அடையும் அந்த பயன் நமக்கு தெரியாது. கடையில போய் நாம ஒரு காசை கொடுத்து ஒரு பொருளை வாங்கின உடனே அந்த காசும் பொருளும் கைமாறும். அந்த மாதிரி வேள்வி செய்த உடனே நமக்கு பலன் கிடைக்காது. அந்த வேள்வியினுடைய தேவதைகள் அந்த வேள்வியினுடைய பயனை உரிய அந்த பலனை தரக்கூடிய சிவபெருமானிடத்திலே சென்று சேர்த்து அந்த சிவபெருமான் என்று அந்த பலனை கொடுக்கிறாரோ அன்று மட்டுமே நமக்கு அந்த வேள்வியினுடைய பயன் கிடைக்கும். இததான் நம்முடைய அருளாளர்கள் சொன்னார்கள், இறப்பு தவம் என்று சொன்னார்கள். என்ன சார் இறப்புன்றீங்க, தவம் என்று சொல்றீங்க? சிவாய், அதாவது நம்முடைய பயனை கருதி நமக்கு ஒரு பொருள் தேவை. அந்த பொருள் தேவைக்காக பயனை கருதி நாம் ஒரு வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் அந்த பயனை பெற்ற அடுத்த நிமிடமே அந்த வழிபாட்டினுடைய நெறியினுடைய அந்த தவம் அழிந்து விட்டது என்று பொருள். அதுதான் இறப்பு தவம் என்று சொன்னார். அப்ப இறப்பில் தவம்னு ஒன்று இருக்காம இருக்கு. அதெல்லாம் நம்ம அருளாளர்கள் நமக்கு சுட்டிக்காட்டி சென்றார்கள். இப்போ திருஞானசம்பந்த பெருமானை நாம் எடுத்துக்கொள்வோம். அவருடைய தகப்பனார் சிவபாதி எழுதியர். அவரு திருஞானசம்பந்தர் கூடவே போகிறார். போகும்போது அவர் கேட்கிறாரு திருஞானசம்பந்தர் கிட்ட, அப்பா நான் இந்த உலக நன்மைக்காக நான் வேள்வி செய்யணும், அதுக்கு எனக்கு பொருள் வேண்டும். அதனால எனக்கு பொருள் இல்லை, எனக்கு பொருளை கொடுன்னு கேட்கிறேன். நம்ம அப்பா நம்ம கிட்ட கேட்டா நாம என்ன செய்வோம்? இருப்பான ஆபீஸ்ல பிஎஃப் லோன் போட்டு கொடுக்குறேன் வச்சுக்கோன்னு சொல்லுவோம். ஞானசம்பந்தர் என்ன பண்ணியிருக்கணும்? ஒவ்வொரு தலமா போய் பாடுறார். எத்தனை செல்வந்தர்களை சந்திச்சிருப்பார், எத்தனை செல்வம் மிக்க அடியார்களை சந்தித்திருப்பார். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா மயிலாப்பூர்ல சிவனேசன் செட்டியார் கப்பல் வாணி
விவசாயம் செய்யக்கூடிய அவர்கிட்ட ஒரு ஆள் அனுப்பி ஒரு 10-100 பவுன் நகை வாங்கி அப்பா கிட்ட கொடுத்துட்டு போயிரு. ஆனா ஞானசம்பந்த பெருமான் அப்படி செய்யல. நேரா திருவாவூதுறை ஆதீனத்துக்கு போற. மாசிலா மணீஸ்வரர்னு பேரு அங்க இருக்கிற சாமி. மணி ஈஸ்வரர், ஏடிஎம் ஈஸ்வரன் பேர். அவர்கிட்ட கேட்கிறாரு சாமி. அவரு பணம் கொடுன்னு கூட கேட்டிருக்க மாட்டார் சாமி. இடரிலும் தளரிலும் எனது ஒரு நோயின்னு பாடினாரு ஒரு பையன். அதுக்கு எதுக்கு அந்த பதியத்தை பாடினாருன்னு அவருக்கும் சாமிக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பதியத்தினுடைய கடைசி திருக்கடை காப்புல பூதகணத்தை கொண்டு இறைவன் ஒரு பொற்குழியை கொண்டு வந்து கொடுக்கிறார். அந்த பொற்குழி எதுன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 100 பொண்ணு எடுத்தா அடுத்த நாள் 100 பொண்ணு சேர்ந்து, அந்த மாதிரியான பொற்குழியே இறைவன் பூதகணத்தை கொண்டு அந்த பலிபீடத்திலே அங்கே வைத்து செல்கிறார். உழவாக்கிழி, அந்த உழவாக்கிழியை பெற்றுக் கொடுத்தது அந்த பதிகம். அவர் போய் யாகம் பண்ணல. 4 அந்தணர்களை கூப்பிட்டு எனக்கு யாகத்துக்கு பொருள் கொடுன்னு கேட்கல. பணம் வேணும். எந்த யாகமும் பண்ணல. யாருக்கிட்டையும் யாசகம் கேட்கல. நேரடியா ஒரே ஒரு தகவல் அமைச்சார் சிவபெருமான். கைலாயத்திலிருந்து அந்த உழவாக்கிழி திருவாவூதுறையில வந்து சாமி கொடுத்துட்டு போற. அப்ப இந்த பதிகங்கள் எல்லாம் நம்மை நேரடியாக நம்முடைய பலனை அளிக்கக்கூடிய பதிகங்கள். இந்த பதிகத்துக்கு என்றுமே அழிவில்லை. அன்றும் பாடிய பதியத்துக்கு பலன் உண்டு, இன்றும் பாடக்கூடிய அந்த நிலைக்கு பலன் உண்டு. அப்படிப்பட்ட பலனை எல்லாம் பெற்றுத்தரக்கூடியதுதான் இந்த திருமுறைகள். இப்போ நாம இந்த வெயிலினுடைய தாக்கம் சில நாட்களாக ரொம்ப அதிகமா போய்கிட்டு இருக்கு. நம்ம அண்ணாமலையார் ஜோதி வடிவாக இருக்கக்கூடியவர். அவர் நினைச்சா எதை வேணா பண்ணலாம். நமக்கு இந்த பிரிட்ஜில் தெர்மோஸ்டாட் கண்ட்ரோல்னு ஒன்று, அதை நாம எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அங்க அந்த வெப்பமானது குறையும். ஐஸு பாமாவும் ஐஸு குறையும் ஏறும். அந்த மாதிரி இந்த திருவண்ணாமலையிலே இருக்கக்கூடிய பெருமான், ஜோதி வடிவாக இருக்கக்கூடிய பெருமான், சில நாட்களாக நம்மை எல்லாம் வாட்டி வதைக்கக்கூடிய இந்த வெயிலினுடைய கொடுமையை தன்னுடைய அருட்கருணையினாலே அருளாளர்கள் எந்த வகையிலே இந்த பதியங்களை எல்லாம் பாடி அந்த அருளை பெற்றார்களோ அந்த அருட்கருணையாலே இன்றைய சோமவார வழிபாட்டிலே நாமும் பாடி அந்த வெப்பத்தினுடைய தாக்கத்தை நாம் சிறிது தணிக்கும்படியாக இறைவனை விண்ணப்பம் செய்வோம். ஒரு அருமையான பதிகம். ஞானசம்பந்த பெருமான் நடுநாட்டு தலங்களாக யாத்திரை வருகிறார். திரு அரையணி நல்லூர் என்ற ஒரு தலத்திலே அவர் தரிசனம் பண்றார். அந்த மலையின் மீது ஏறி நின்று திருவண்ணாமலையை தரிசனம் செய்து ஒரு பதிகத்தை பாடுகிறார். உண்ணாமலை உமையாளரும் உடனாகிய ஒருவன் அப்படின்னு அந்த அரகண்ட நல்லூர் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்து திருவண்ணாமலை கோபுரத்தை நோக்கி பாடுகிறார். அவர் உள்ள வரல, ஞானசம்பந்த பெருமான் உள்ள வரல. அங்கிருந்தே திருவண்ணாமலை சுவாமியை வழிபாடு செய்தார். அதன் பிறகு உள்ளே வந்து சாமியினுடைய நேர் எதிரே நின்று ஒரு
பதியத்தை பாடுது. நாமெல்லாம் சாமி முன்னாடி நின்னா என்ன கேட்போமே தெரியாது, ஒரு லிஸ்டா போட்டுணும். ஆனா ஞானசம்பந்தர் இந்த உயிர்களுக்கெல்லாம் என்ன தேவை என்பதை பாடி வச்சுட்டு போயிட்டாரு அந்த காலத்துல. தக்கேசி பண்ணுல அமைந்த அற்புதமான பதியம். முதல் திருமுறையில 69வது பதியம். யாராவது செல்போன்ல இருந்தா எடுத்துக்கலாம். முதல் திருமுறையில 69வது பதியம் திரு அண்ணாமலை பதியம்.